ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். அதாவது ஆன்மீகத்தை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அதில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மற்ற வார்த்தைகளைப் போல இல்லை மற்ற சொற்களைப் போல சாதாரணமாகத்தான் இருக்கும் என்று அப்படின்னு நம்ம கணக்கிட முடியாது. அந்த வகையில் தந்தலை அப்படிங்கிற ஒற்றை சொல் ஏன் சிலருக்கு மட்டும்தான் கனவுல வருது அப்படிங்கிறதுக்கு ஆன்மீகமாகவும் சரி, மனநிலை பொறுத்தும் சரி, அனுபவ ரீதியாக பல காரணங்கள் இருக்கின்றது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, தந்தலை அப்படிங்கிறதே ஒரு சாதாரண சொல் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்த சொல் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள மறைந்திருக்கக்கூடிய பயம், குழப்பம், மன அழுத்தம், முக்கியமாக நான் அப்படிங்கிற அகந்தை, இந்த எண்ணம் எல்லாவற்றையுமே உடைந்த நிலையை குறிக்கக்கூடிய ஒரு உள் சின்னம் தான் இந்த தந்தலை. ஸோ எல்லா வார்த்தையும் பார்த்திங்கன்னா இந்த அர்த்தத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. அதனால தான் தந்தலை எல்லா வார்த்தையும் போல் சாதாரண வார்த்தை இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அதனால தான் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே கனவுல வராது. ஆனால் உள் மாற்றத்துக்கு யார் ஒருவர் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வார்த்தை கனவில் தோன்றும். ஏங்க கனவுல மட்டும் வருது அப்படின்னு சில பேருக்கு கேள்வி எழலாம். அதாவது கனவு அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் பேசாததை கூட நம்மளுடைய ஆன்மா பேசக்கூடிய ஒரு நிலை தான் பார்த்திங்கன்னா கனவு. ஏன் அப்படின்னா விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனம் தடுக்கக்கூடிய உண்மைகளை கூட கனவு ஒரே ஒரு சொல்லாக நமக்கு வெளிப்படுத்தும். அதனால தான் ஒரு சில கனவுகள் பார்த்திங்கன்னா யாராலையுமே மறக்க முடியாது. நேரில் நடந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த கனவு மூலிமா அவங்களோட வாழ்க்கை திசை மாறுவதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை அறிமுகப்படுத்துவதற்காக அந்த கனவு வந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி ஒரு சில கனவுகள் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த வகையில் கனவுல தந்தலை அப்படிங்கிற வார்த்தை யாருக்காவது வருது அப்படின்னா அது என்ன உணர்த்துது அப்படின்னா, இப்பொழுது நீ பழைய நிலையில் இருந்த ஒரு ஆள் கிடையாது, ஒரு நிலை உனக்கு முடிந்து விட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சிக்னல் தான் அந்த தந்தலை. ஏங்க சிலருக்கு மட்டும் கனவுல வருது அப்படின்னா காரணங்களை பொறுத்து தான் ஒரு சில கனவுகளும் சரி, ஒரு சில வார்த்தைகளும் சரி நமக்கு வரும். அந்த வகையில் தந்தலை ஒரு சிலருக்கு மட்டுமே கனவுல வர்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு வரக்கூடியதை உணர்த்துவதற்காக தந்தலை வரலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சில விஷயங்களுடைய முடிவு இதோடு முடிஞ்சிருச்சு, நீ அடுத்த மாற்ற கட்டத்துக்கு தயாராக இருக்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு இந்த கனவு வரலாம். உறவில், ஆன்மீகத்தில், மனநிலை காரணமாக கர்மா, ஸோ இதில் ஏதாவது ஒன்று முடிஞ்சு இன்னொரு மாற்ற கட்டம் உங்களுக்கு தொடருது அப்படின்னா அதுக்கு உணர்த்த இந்த கனவு வரலாம். அடுத்தது, இந்த தந்தலை அப்படிங்கிற கனவு ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க அதிகமாக யோசிக்கிறவங்களா கட்டாயம் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆழமாக உணர்வுகளை உணர்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அதிகமாக விளக்கம் தேவைப்படாது. அதனால் அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, அதிகமாக யோசிக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தந்தலை கனவுல வரும். இது எல்லாமே ஒரு சிம்பிள் தான். உனக்கு வாழ்க்கை ஒரு கட்டத்தில் முடிஞ்சு இன்னொரு மாற்ற கட்டத்துக்கு உன்னுடைய கதவு திறப்பக்கூடிய அந்த வாசல் நிலையில் நீ இருக்கிற அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சின்னம். இன்னொரு எப்படி அப்படின்னா, இவங்க உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுருவோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருப்பாங்க. அதற்கான அழைப்பு தான் பார்த்திங்கன்னா அந்த தந்தலை அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கும். சரி, தந்தலை அப்படிங்கிற வார்த்தை கனவுல வந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு எச்சரிக்கை கனவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு பயம் தரக்கூடிய கனவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த கனவு உனக்கு ஒரு நிலை முடிந்து விட்டது, உனக்கு உள்ள இருக்கக்கூடிய உள் சுமைகள் கரைகிறது, புதிய புரிதல் உனக்கு வரப்போகிறது. அதனால் உன்னுடைய ஆன்மா அந்த விழிப்புக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்ததற்கு தான் இந்த சொல் கனவுல வரும். சரி, முருகன் மற்றும் ஆன்மீக தொடர்பு சிலருக்கு சில கனவுகள் மூலிமா உணரும். அந்த மாதிரி கனவுல வரக்கூடிய ஒரு சில சிக்னல் முருகன், ஒளி, மலை, அமைதி, இந்த 4 வந்துருந்துச்சு அப்படின்னா தந்தலை அப்படிங்கிறது அகந்தை கலைந்த நிலை,
அதனால் உனக்கு ஞான வாசல் திறப்பதற்கு முன் வரக்கூடிய ஒரு சொல் தான் இந்த தந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு சிலருக்கு மட்டும் வருது நம்ம பார்த்தோம். அப்போ எல்லாருக்குமே வராததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குல்ல, அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாருக்கும் ஏன் வராதது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் ஏன் அப்படின்னா, எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்நிலையை கடந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே எதுவுமே எனக்கு வேண்டான்னு பற்றற்ற நிலையில் இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால் எல்லாருமே அந்த உள்நிலையை இன்னும் கடக்கவில்லை. சிலர் வாழ்க்கைனாலே என்ன அப்படிங்கிற அந்த வாழ்க்கையே பார்த்திங்கன்னா உணரவில்லை. சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே பயத்திலேயே இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தந்தலைங்கிற வார்த்தை கனவுல வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தற்செயல் கிடையாது. ஸோ இறுதி உண்மை என்ன அப்படின்னா, தந்தலை கனவில் வருவது நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கிடையாது, நீ எல்லாவற்றிற்குமே தயாராகி விட்டாய் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஸோ உன்னுடைய வாழ்க்கை முழுதாக முடியவில்லை, ஒரு கட்டம் உனக்கு முடிஞ்சு சுமைகள்லாம் கரைந்து நான் அப்படிங்கிற அகந்தை உன்னை விட்டு முழுசாக போய் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட மாற்றத்துக்கு நீ பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தும் பொழுது மட்டுமே தான் இந்த வார்த்தை கனவில் வரும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஸோ இந்த வீடியோ மூலிமா ஏன் தந்தலைங்கிற வார்த்தை யாருக்கெல்லாம் கனவுல வருது, ஏன் எல்லாருக்கும் வரமாட்டேங்கிறது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேறு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா தந்தலை வீடியோவையும் பாருங்கள். தந்தலைனா என்ன அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் பயணம் பண்ணுங்கள். தேங்க்யூ.